அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி கூட கண்டிப்பாக வரலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். இந்த ப்ராப்ளத்தை பாருங்களேன். A series RLC circuit has R20 ohm, L 0.2 Henry, C equal to 50 microfarad. Calculate the resonance frequency, Q factor and bandwidth. பாருங்கள் என்னென்ன கேட்குறாங்க பாருங்கள். என்ன கேட்குறாங்கன்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சினா என்னன்னு கேட்குறாங்க, Q ஃபேக்டர்னா என்ன, பேண்ட்வித்னா என்னன்னு கேட்குறாங்க. இந்த மூணு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் வந்து கொஸ்டின். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பரில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்களேன், கிவன் டேட்டான்னு எதிர்க்குமா, இங்கே என்னென்ன எதிர்க்கும் பாருங்கள். R ஈக்குவல் டு 20 ஓம் சார். L எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.2 Henry. C வந்து 50 மைக்ரோஃபேரட். இந்த மைக்ரோன்றது தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 50 × 10⁻⁻6 ஃபேரட் அப்படின்னு போட்டிருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கிவன் டேட்டாவில் எழுதியாச்சு. என்ன கேட்குறாங்க பாருங்கள். எஃப்ஆர்னா என்ன, ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. கியூனா என்ன, கியூ ஃபேக்டர். பிடபிள்யூனா என்னென்னா பேண்ட் வித்து. சரி, என்னென்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எஃப்ஆர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 1/2π√LC. என்ன ஃபார்முலா, எஃப்ஆர் ஈக்குவல் டு 1/2π√LC. இதை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதான் இதை போட முடியும். பாருங்கள், இந்த மேலே இருக்கிற ஒன்று அப்படியே இங்கே போட்டாச்சு. இந்த 2πயை வந்து அப்படியே போட்டாச்சு. ரூட் போட்டாச்சுங்க. ரூட்டு மேலே பார்த்தா ரூட் போட்டாச்சு. இங்கே எல்லுடைய வேல்யூ என்ன இருக்குது, மேலே இந்த 0.2 இருக்குது, அந்த 0.2 போட்டாச்சு. இன்ட்டு சியுடைய வேல்யூ என்ன, 50 × 10⁻⁻6. அப்போது இதை கால்குலேட் பண்ணோம்னா எஃப்ஆருடைய வேல்யூ என்ன வருது பாருங்கள், 50.32 ஹெர்ட்ஸ் வரும். ரைட்டுங்களா? இதை கால்குலேட் பண்ணால் முதல்ல ரூட்டில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணோம், 0.2 × 50 × 10⁻6 போனீங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை ரூட் எடுத்திங்கன்னா ஒரு வேல்யூ வரும். அதையே அப்புறம் இன்ட்டு 2π பெருகிட்டே கஷ்டில் ஒன்றா இதை வகுத்திங்கன்னா நம்ம இந்த எஃப்ஆர் வந்து 50.32 ஹெர்ட்ஸ்னு வரும். அப்புறம் பாருங்கள், Q ஃபேக்டர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, 1/R × √L/C. இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். Q ஈக்குவல் டு 1/R × √LC. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 1/R, ஆருடைய வேல்யூ 20ன்னு தெரியும், √L வந்து 0.2, C வந்து 50 × 10⁻⁻6. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வருது, Q 3.16ன்னு வருது. அப்புறம் பேண்ட் வித்து கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா FR / Q. FR / Q ஈக்குவல் டு FR என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 50.32, கியூப்பை கண்டுபிடிச்சோம்ல 3.1, ரெண்டுத்தையும் பண்ணோம்னா 15.9. அப்போ 3 ஆன்சருமே கண்டுபிடிச்சிட்டோம். ரிசல்ட்டில் என்ன பண்ண போகிறோம், FR ஈக்குவல் டு 50.32 ஹெர்ட்ஸு, Q ஃபேக்டர் 3.16, பேண்ட் வித்து வந்து 15.9 ஹெர்ட்ஸு. இல்லை முக்கியமாக நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியது இந்த 3 ஃபார்முலா தான். FR ஈக்குவல் டு 1/2π√LC, Q ஈக்குவல் டு 1/R × √LC, பேண்ட் வித்து வந்து FR/Q. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த சம்மு ரொம்ப ஈஸி. எவ்வளோ மார்க் இது, 10 மார்க். கண்டிப்பாக என்ன பண்ணலாம், 10 மார்க்கு நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? 3 ஃபார்முலா தான், அது ஈஸியான ஆன்சர் பாருங்கள். FR வந்து 50.32ன்னு வருது, Q பார்த்தீங்கன்னா என்ன வருது, 3.16ன்னு வருது, பேண்ட் வித்து பார்த்தீங்கன்னா 15.9ன்னு வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு. இந்த போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க. வீட்டில் போட்டு பாருங்கள். ஒரு நோட்டை எடுத்து இதை அப்படியே எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ணி ரிப்பீட்டாக கண்டிப்பாக இந்த கொஸ்டின் போர்டு எக்ஸாமுக்கு வரும். 10 மார்க். ஆல்ரெடி ஒரு 10 மார்க் போட்டிருக்கேன். இந்த 2 10 மார்க் தரவாக படித்தாலே நீங்கள் அழகாக பாஸ் ஆகிடும்.